இந்த ஆண்டு விடிந்து விட்டது இல்லைங்களா? சரி, இந்த புதிய ஆங்கில புத்தாண்டு விடிந்திருக்கிறது, பிறந்திருக்கிறது. இந்த புத்தாண்டு எல்லாத்துக்கும் விடிய வேண்டும். பிறக்கிறது வேற, விடியறது வேற. புதிய விடியல் நமக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஆண்டின் முதல் சேவலாக காங்கேயம் கட்டு சேவல் இங்கே வந்து மூவருக்கு வந்திருக்கு. அந்த சேவல் வர முன்னாடி கோழி முதல் வருது. இப்ப கோழி வந்து முட்டையிட்டு அழகாகுது. இப்போ ஒரு அற்புதமான கோழி குஞ்சு வந்திருக்கு. இந்த கோழிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல குணம் இருக்கு சரிங்களா? அதாவது பறக்கிற பறவைகளில் பருந்து, அதாவது கழுகு, கருடன் சொல்லுவோம். அதுவும் நம்ம கூட வாழக்கூடிய பறவைகள் சேவலும் கம்பீரமான பறவை, எதுக்கும் பயக்காது. கழுகு பார்த்தீங்கன்னா வானத்துக்கு மேலே பறக்கும். சேவல் பார்த்தீங்கன்னா தன்னுடைய கோழி குஞ்சுகளுக்கெல்லாம் ஒரு ஆபத்துனா பறந்து பறந்து அடிக்கும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு சேவல் இப்போ தமிழ் கடவுள் முருகன் கூட சேவல் குடியிருக்கு. ஸோ இப்போ அந்த சேவல் இங்கே வந்து போகுது. ஆனால் கோழி குஞ்சுலேருந்து கோழி இருந்து சேவல் வரைக்கும் காலையில் இருந்து உடற்பயிற்சி செய்யும். பார்த்துருக்கீங்களா? சூரிய உதயத்துக்கு முன்னாடி கோழி சேவல் எல்லாம் எந்திரிச்சோன்னு என்ன செய்யுறீங்களா? முதல்ல தலைக்கு பயிற்சி செய்யும், எழுத்தெல்லாம் இப்படி பயிற்சி செய்யும். ரெண்டாவது கண்ணு ரக்கையெல்லாம் வந்து என்ன செய்யும் கேட்டீங்கன்னா இப்படி கால், இந்த ரக்கை காலை இப்படி பண்ணும். இந்த காலை இந்த கை இப்படி செய்யும். அதுக்கப்புறம் தான் என்ன செய்யும், கூவவே ஆரம்பிக்கும். அந்த உடற்பயிற்சி செய்யணுங்கிறது அந்த பழக்கம் கோழி சேவலுக்கு உண்டு. நம்ம சிக்கன் சாப்பிடணும், அந்த பழக்கம் இருக்கா அப்படின்னு பாருங்க. சரி, இப்போ சேவலுக்கு முதல் சேவல் பொழுது விட முன்னாடி போகும், கம்பீரமா போகும். ஒவ்வொரு ஊர்லையும் நீங்க கேட்கணும். இதை கேட்டதோடையும் பக்கத்து வீட்டு சேவல், மாமா வீட்டு சேவல், ஏத்து வீட்டு சேவல் இப்படி ஒவ்வொன்றா அவசரமா போகும். இப்படியெல்லாம் போகும். இப்ப வயசான உடல்நிலை சரியெல்லாம் ஒரு சேவல் என்ன செய்யணும், கடைசி ஒரு 8 மணிக்காக இருந்துச்சு. அது கூட பங்குக்கு அதுவும் போகும். நம்மளாம் உடம்பு சரியில்லை டீ போட்டுருந்தோம், வீட்டில் படுத்துக்குவோம். ஆனால் இந்த சேவல் தூவுறது வந்து தன்னுடைய கடமை படுவார். கடைசியாக வந்து ஒரு 8 மணிக்காவது அப்படியே எழுந்திரிச்சு பார்க்கு அப்படின்னு சொல்லி கடைசியாக தூங்கும். உங்க கையில் ஏதோ வடகையும் வச்சிருக்கீங்களா? பல பிரச்சனைகளுக்கு நிறைய பேர் விடை தெரியாம தவிக்கிறாங்க. அப்படி விடை தெரியாம தவிக்கிற ஒவ்வொரு சரும் வடை சாப்பிட வேண்டும். பொறுப்பா இருக்கணும். நான் பருப்பு வடை சாப்பிடணும், மெதுவா பிரச்சனை சாப்பிடணும்னா மெதுவோட சாப்பிடணும் என்று நேரத்தை தெரிவித்துக் கொண்டு இன்னைக்கு கைதட்டினா நாளைக்கு நடந்தது என்ற மிகப்பெரிய இந்த தத்துவத்தை நீங்க முன்னெடுத்து இங்க எல்லாருக்கும் கைதட்டுவாங்க. சரி, இப்போ வந்து பாத்தீங்கன்னா திருமுறை திருபானந்த வாரியார் சுவாமிகள் இங்க வந்து பேசுறார். எப்படி பேசுவார் பாருங்க. ஓம் மிரியாஜ் எம்பிரிவான் முரியப்பிரிவானின் திருக்கிரணியாரே, இங்கே ஒரு அற்புதமான நிகழ்ச்சி நடக்கிறது. அதாவது ஒரு கால் நினைத்தால் இருகால் வருவார். தமிழ் 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 என்று சொன்னால் அதில் பிறக்கக்கூடிய தமிழ். ஆளில்லா ஊரிலே குடியிருக்க வேண்டாம் பெரிய சொல்லியிருக்காங்க. அது பழமொழி. புதுமொழி என்ன தெரியுமா? எல்ஐசி மூவர் இல்லாத ஊரிலே குடியிருக்க வேண்டாம் என்பது. ஏனென்றால் ஒரு கால் நினைத்தால் இருகால் வருவான், முடிய பெறுவார். ஒரு முறை பாலிசி எடுத்தால் 2 முறை மெச்சூட்டு வரும் ஜீவனாக. அப்படிப்பட்ட ஜீவன்களுக்கு முக்தி தரக்கூடிய முகவர்களே நீங்கள் நீடூழி வாழ்க முருகாசன். அந்த மாதிரி சரி, இப்போ நான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சத்தியலோகத்தை கூட்டிட்டு போறேன். சத்தியலோகம் எங்க இருக்கு சொல்லுவாங்களா? சத்தியலோகம் அங்கே கூட்டிட்டு போறவங்களுக்கு இப்போ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா சரஸ்வதி சபதம் திரைப்படம் பார்த்துருப்பீங்க.
அந்த சரஸ்வதி திரைப்படத்தில் கல்வியா செல்வமா வீரமா அப்படின்னு ஒரு போட்டி வருது. அந்த போட்டியில் முதலாவதாக கல்வி கொடுக்கறதுக்காக ஒரு ஊமையை நான் வாய்தல் பேச வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சரஸ்வதி இயற்கையில் வருவாங்க. அப்படி அந்த காட்சி அப்புறம் வந்து சிவாஜி கணேசன் நடிச்சிருப்பாங்க. அது வந்து ஊமையாக இருப்பார். ஒரு அரசவை நந்தவனத்துக்கு போய் பூ பறிச்சுட்டு வருவார். அங்கே வந்து இவர் திருடன் நினைச்சிட்டு எல்லாம் அடிப்பாங்க. அந்த நந்தவனம் தலைமைக்கானது நாகேஷ். அவர் என்ன செய்வார், ஒரு பத்திரமா தாட்டி இருப்பார். இப்போ தான் சீனாரதன், அவங்க அப்பா நாகையா பணம்பெறும் நடிகர். அவர் வந்து இவர் அடி வாங்கிட்டு வருவார், பேசுவார். அந்த பேசுறது வந்து உங்களுக்கு அப்புறம் சரஸ்வதி அம்மா வந்து பேச்சு கொடுப்பாங்க. அப்புறம் சிவாஜி பாடுவார். அது வரைக்கும் நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். ஓகேங்களா? இப்போ வந்து சிவாஜி அழுதுட்டு வர்ற கோயிலுக்கு அவங்க அப்பா பேசுகிறார். அதுலேருந்து துவக்கம் பாட்டு பாடி இந்த சீன் முடியும். அப்பா நித்யாவதி, யாரப்பா உன்னை இப்படி அடித்தது? இறைவனை தொண்டு செய்வதற்காக எங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்தது. பேர் சொல்வதற்கு ஒரு பிள்ளை இல்லை என்று உன்னை பிறரிலிருந்து பெற்றேன். ஆனால் இந்த தெய்வத்தின் சேவை என்னோடு முடிந்துவிடும் போது உன்னை இறைவன் தான் காப்பாற்ற வேண்டும். அதிர்ஷ்டக்கட்டையான பிள்ளை அப்பா, நீ அதிர்ஷ்டக்கட்டையான பிள்ளை. நித்யாவதி, இன்று முதல் யாம் பேசும் வல்லமை உனக்கு தந்தோம். நீ மிகப்பெரிய கவிஞனாகி உணவனாகி இந்த உலகம் போற்றும் அற்புத மனிதனாகவாய். அம்மா, அப்பா, ஒளி, சத்தம், பேச்சு, தாகம், இயல், இசை, கல்வி, நாடகம் அனைத்து வந்துவிட்டது, அனைத்து வந்துவிட்டது. தாயே, தாயே, அகரமுதல எழுத்தெல்லாம் அறிய வைத்தாய் தேவி. அகரமுதல எழுத்தெல்லாம் அறிய வைத்தாய் தேவி. ஆதி பகவன் முதல் என்றே உணர வைத்தாய் தேவி. என் திசை நாடக தீபம் ஏற்றி வைத்தாய். இன்றவர் நெஞ்சை இன்று குளிர வைத்தாய். அம்மா குளிர வைத்தாய். அகர முதல எழுத்தெல்லாம் அறிய வைத்தாய் தேவி. அம்மா, எனக்கு பேசும் வல்லமை தந்து பாடப் புலமை அனைத்தும் தந்து உன்னை எவ்வாறு வாழ்த்துவேன், எவ்வாறு போற்றுவேன். நித்யாவதி, கவலைப்படாது. இனிமேல் உன் வாழ்க்கையில் அனைத்தும் சிறப்பாக நடைபெறுகிறது. தாய், எனக்கு ஒரு சந்தேகம். எனக்கு பேசும் வல்லமை கொடுத்து விட்டேன். ஆனால் எதிர்காலத்தில் எனது பிள்ளைகள் எனது சந்ததிகளாம் படிப்பதற்கு கல்வி செலவு என்று ஒன்று ஆகுமே. அதுக்கு நான் என்ன செய்வேன்? யாரை போய் கேட்பேன்? அதுக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லமா? கவலைப்படாதே நித்யாவதி. எதிர்காலத்தில் பூலோகத்தில் கல்வி செலவை பாதுகாப்பதற்காகவும் சேமிப்பை ஏற்படுத்தி கொடுத்திருப்பதாகவும் ஒவ்வொரு ஊரிலும் LIC நிபுணர்கள் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். அவர்கள் அப்படின்னு சத்தியலோகத்திலிருந்து LIC நிபுணர்களை இங்கே நியமித்து நீங்கள் எல்லாம் கல்வி செலவுக்கு என்ன பண்ணுவது ஏது வந்து மக்கள் தவித்துக் கொண்டிருப்பார்கள். அவர்களின் கவலை தீர்த்து வைக்க நம்ம கடமையாக புறப்படுவோம் இன்றிலிருந்து என்று தெரிவித்துக் கொண்டு இப்பொழுது இந்த நிகழ்ச்சியில் நடிகர் செந்தில் அவர்களும் கவுண்டமணி அவர்களும் சந்தித்து உரையாடுகிறார்கள். எப்படி பேசுகிறாங்க பாருங்க. அண்ணே, அண்ணே என்றா சின்ன வணக்கண்ணே. வணக்கம். பரவாயில்ல, பள்ளிக்கூடத்து பக்கமா போயிட்டு கேட்டது எப்படி என்ன கண்டுபிடிச்சீங்க? வணக்கம் பண்ணா சொல்றியா? அதான். ஓ அண்ணே, எனக்கு ஒரு சந்தேகம்ண்ணே. ஓ, சந்தேகமா? கேள்ற ராஜா, கேள்றா. நான் கரெக்டா சொல்றேன், உனக்கு புரியுற மாதிரி சொல்றேன். அண்ணே, இது எலுமிச்சோறுல எலுமிச்சோறு. ஆமா, அது எப்படின்னு செய்யறது? நல்ல வேலை, எப்படி சாப்பிட்டு கேட்காம விட்டேன். அட இந்த சோறு இருக்கு மாதிரி சோறு. ஆமாண்ணே, அதை பொங்கி எலுமிச்சை கலந்தா அதான் எலுமிச்சோறு. அப்ப அந்த தக்காளி சோறுனே, அட அந்த தக்காளி போட்டு அந்த சோத்துக்குள்ள பிறகுன்னா அந்த தக்காளி சோறு. அப்படியாங்கண்ணே. அப்ப புளிச்சோறுனே, அட அதே சோத்துக்குள்ள புளி போட்டுக்கிறேன்னா அதான் புளிச்சோறு. அப்ப தெண்டைச்சோறுனே, என்ன கேட்டேன்? தெண்டைச்சோறு எப்படின்னு ஆக்குறது? மக்களே, இதுக்கெல்லாம் நான் பொறுப்பாக முடியாது. இந்த தெண்டைச்சோறு எப்படியாவது கேட்கிறேன், அதை அடுத்தவன் ஆக்க முடியாது ராஜா. நம்மளே ஆயிட்டாட்டா உண்டு. நீ கேட்டே வாரு, எலுமிச்சோறு, புளிச்சோறு, தக்காளி சோறு, இது கூட தயிர் சோத்தையும் போட்டு சாப்பிட்டு ஒரு மரத்துக்கடியில் படுத்துக்க காணா தெண்டைச்சோறு ஆயிடலாம். அடுத்தபடியாக
நியூ இயர் வாழ்த்துக்களை நம்மை தெரிவித்ததற்காக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் இங்கே வந்து பேசினா எப்படி பேசுவோம்? எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நியூ இயர் 2022. சொல்லுவாங்க நம்ம வாழ்க்கை நம்ம கையில இருக்கு அப்படின்னு. நான் சொல்றது உண்மையாகவே நம்ம வாழ்க்கை நம்ம கையில தான் இருக்கு. எப்படி சொல்றது? இந்த அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது வீட்டுக்கு தட்டுன்னு சொல்லுவாங்க. எப்போ அதிர்ஷ்டம் வந்து வீட்டுக்கு தட்டுதோ அப்போ நீங்களும் அப்படி இல்லைன்னா அதை அடுத்த வீடு தட்டு. அதே மாதிரி வாய்ப்புகள் அப்படிங்கிறது அப்படிதான். நமக்கு ஒரு முறை வாய்ப்பு கிடைக்கிறது பெரிய ஒரு விஷயம். அந்த வாய்ப்பு கிடைக்கும் போது அது சரியா பயன்படுத்தணும். அப்படி இல்லைன்னா இன்னொரு வாய்ப்பு எப்படி வரும் தெரியாது. அது சொல்லுவாங்க அதுல இனிப்பு, காப்பு, பொறுப்பு, உப்பு இந்த மாதிரி அது இருக்கு. ஆனா வாய்ப்பு அப்படிங்கிறது இதுக்கு மேல இது எப்படி இருக்கு. அடுத்தபடியாக உலகநாயகன் கமலஹாசன் அவர்கள் இங்கே பேசின எப்படி பேசினார். நமக்கு நியூ இயர் வாழ்த்து சொன்னார். Hi everybody, wish you happy new year. இன்று பிறந்திருக்கின்ற நியூ இயர் 2022 2022. இந்த இரண்டிற்குள் ஒரு பூஜ்ஜியம். அந்த பூஜ்ஜியத்திற்குள் நமது ராஜ்யம் இருக்க வேண்டும். அதுதான் சாதனை ராஜ்யம். அந்த ராஜ்யத்தில் நீங்கள் ஒவ்வொருவரும் பங்கெடுத்துக் கொண்டு உலகநாயகன் என்று என்னை சொல்வார்கள். இல்லை இல்லை, உலகளவில் சென்று வர எம்ஜிஆர் என்ற ஒரு இலக்கு உங்களுக்கு உண்டு. ஆகவே நீங்களும் உலகநாயகர்களை அடுத்தபடியாக ஒரு திரைப்பட பாடல். அந்த திரைப்பட பாடலை பாடி காட்டுறேன். அதுக்கப்புறம் சில நடிகர்கள் அந்த பாட்டை பாடி இருந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு நடிச்சு காட்டுறேன். ஓகேங்களா? ஊதா ஊதா கடல் விண்பன் அடவுடக்கு யாரு அம்மன். ஊதா கடல் விண்பன். இந்த பாட்டை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த பாட்டை எம்என் நம்பியார் அவர்கள் பாடியிருந்தா எப்படி இருக்கு பாருங்க. ஊதா கடல் ரிப்பனு உனக்கு யாரு டப்பனு. ஊதா கடல் ரிப்பனு உனக்கு யாரு படுமனு. அடுத்தபடியாக இதே பாட்டை நமது எஸ்.ஏ. அசோகன் அவர்கள் பாடியுள்ளார். எப்படி இருக்கு? ஊதா கலரு ரிப்பன் உனக்கு யாரு அப்படின்னா அடுத்தபடியாக இதே பாடலை எம்.ஆர். ராதா அவர்கள் பாடியிருந்த எப்படி இருக்கு? கிணறு எத்தனையோ கிணறு ஒரு கிணறு எல்லாம் செல்லுங்க நான் பாடுகிறேன். உனக்கு தெரியுங்க சொல்லு அப்படின்னு சொல்லி அடுத்தபடியாக இந்த அரங்கத்திலே நம்ம எல்லாம் சந்தித்து பேசுவதற்காக இயக்கும் நடிகரான கே. பாக்யராஜ் அவர்கள் வந்து எப்படி பேசுவாங்க எப்படி சொல்லுவாங்க? எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். அதாவது ஒருத்தர் சந்திச்சு வணக்கம் சொன்னா திருப்பி நீங்களும் வணக்கம் சொல்லணும். ஸோ எல்லாரும் முகக்கவசம் போட்டிருக்கீங்க, அதனால வாயில் சொல்ல முடியாது. அட்லீஸ்ட் அந்த கையிலையாவது இப்படி சொல்லலாம். வெரி குட். அதாவது உங்க எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர் 2022 வாழ்த்துக்கள் தெரிவிச்சுட்டு, எப்பொருள் யார் யார் வாய் கேட்கணும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு சொல்லுவாங்க. அதாவது இன்னைக்கெல்லாம் 40 வயசு ஆயிடுச்சுனாலே கை கால் வலி, இடுப்பு வலி, முட்டி வலி இதெல்லாம் வந்துடுது. இதுக்கு என்ன காரணம்னா கால்சியம் பற்றாக்குறைன்னு சொல்றாங்க. என்னதான் மருத்துவ விஞ்ஞானம் பெருசா வளர்ந்து சில கால்சியம் மாத்திரை கொடுத்தாண்டு கூட அதை தொடர்ந்து சாப்பிட்டா சில பின்விளைவு வர சொல்றாங்க. அதனால இயற்கையே நமக்கு கொடுத்த மிகப்பெரிய ஒரு கால்சியம் அதுதான் இன்னைக்கு உங்களுக்கு நான் சொல்லித்தர போறேன். ஏற்கனவே அந்த ரகசியம் சொல்லியிருக்கிறேன், இருந்தாலும் ஞாபகப்படுத்துறேன். வெறுங்கையோடு போனாலும் முருங்கையோடு வரலாம். அதுதான் அந்த ஆரோக்கிய ரகசியம். இனி கோடை காலம் நிறைய வந்துடும். இந்த மரம் செடி கொடியெல்லாம் தண்ணி ஊத்துலேயே நான் காஞ்சி போயிடும்.
ஆனா அந்த கோடை காலத்துல முருங்கை மட்டும் அப்படி தடதலான்னு வரும். இந்த ஒண்ணுல மட்டும்தான் இலை, பூவு, காய், அதுக்கப்புறம் குத்தி போனா அந்த பருப்பு எடுத்து பொடி பண்ணி சாப்பிடலாம். 60 வயசான முருங்கை மரத்து பட்டை குறிச்சு கஷாயம் வச்சு கொடுத்தீங்கன்னா அன்னைக்கெல்லாம் அமோகமா இருக்கும். அரசாங்கமே வீட்டுக்கு ஒரு மரம் வளர்த்து சொல்லியிருக்கு. அதுலயும் முருங்கை மரம் இருந்தா ரொம்ப விசேஷம். எல்லாரும் வீட்டையும் முடிஞ்சு போனதுலையும் ஆளுக்கு ஒரு முருங்கை மரம் வச்சு வளருங்க. வீட்டுக்கும் நாட்டுக்கு நல்லது. நன்றி, வணக்கம். இப்பொழுது அடுத்தபடியாக இந்த நிகழ்ச்சியிலே நம்மை அனைவரையும் சந்தித்து பேசுவதற்காக இங்கே வருபவர் வைகல்பியல் வடிவேல் அவர்கள். ஆஹா, வணக்கம் ஐயா, வணக்கம் ஐயா. கிணிப்புள்ள மாதிரி வணக்கம் சொன்னா ஒரு முறையும் சொல்ல மாட்டேங்குது. நான் என்ன செய்வேன்? பரவாயில்ல. என்ன ஆகும்? முகக்கவசம் போட்டு பாதுகாப்பா இருங்க. அதுதான் நல்லது. நான் வெளிநாட்டுக்கு போய் உமைக்கிறான் ஒரு நோய் அதை என்னை புரிச்சு சொல்லி இப்ப நான் தனிமைப்படுத்திருக்கிறான்னு எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. அதனால நீங்க ஒவ்வொருத்தரும் எங்க போனாலும் தனித்தனியா இருங்க. உங்க எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர் 2022. வணக்கம் ஐயா, வணக்கம். இவ்வாறு நேரத்தில் உங்கள் அனைவரையும் இந்த மிமிக்ரி அப்படிங்கிற இந்த நிகழ்ச்சிகளை உங்களை சந்தித்து நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். மீண்டும் ஒரு அற்புதமான நிகழ்வில் உங்களை சந்திக்கலாம் என்றிருக்கிறேன். I start the music. முடிச்சுட்டே தெரிஞ்சதுக்கு அப்புறம் முடிச்சிருக்கேன் சீட்டு கொடுத்தீங்க பாருங்க. இத கையாவும் கண்மணில் போய் எழுதி வைக்கோடு. வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் வெளிநாட்டவர்கள் இவர்கள்லாம் கிட்ட வந்து கண்ணாடி போட்டு தொடச்சிட்டு அதை உற்று நோக்கி படித்து பொருள் தெரிவார்கள். நன்றிங்கோ, வணக்கம்கோ. பெரிய மேலாசருக்கு வணக்கம்ங்க. நன்றி, வணக்கம். ஹாப்பி நியூ இயர் வாழ்த்துக்கள். நன்றி. நீரானும் கடலுடுத்த நிலமடந்தை கெடிலொழுகும் சீராரும் வதனமென திகழ்வரத கண்டமிதில் தெக்கனமும் அதிசிறந்த திராவிடர்கள் திருநாடும் தக்க சிறு பிறை நுகரும் தரிசனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே உன் சீரினமை திரும்பியந்து செய்ய மறந்து வாழ்த்துதுமே. வணக்கம் அனைவருக்கும். ஹாப்பி நியூ இயர் சொல்லுங்க. ஹாப்பி நியூ இயர். இப்பொழுது இந்த இறை வணக்கத்தை தொடர்ந்து மீண்டும் இயற்கை பற்றிய ஒரு பாடல். இயற்கையும் இறைவனும் ஒன்று. அதாவது ஒரு அவை முகத்துக்கு தமிழ்தாய் வாழ்த்து அப்படிங்கிறது நம்ம தமிழ்நாட்டில் மரபு. இப்பொழுது தமிழ்தாய் வாழ்த்திலிருந்து ஒரு இறை வணக்கம். இது இயற்கை பற்றிய ஒரு பாடல். இயற்கையும் இறைவனும் ஒன்றே என்ற கருத்தை சொல்வதற்கான இந்த பாடல். இந்த நிகழ்ச்சிக்காக இன்று காலை நான் இயற்றியிருக்கிறேன். யாருக்கு இந்த பாட்டை கேட்கும் போது கைதட்டோடு தோணுச்சுன்னா தட்டலாம். ஏன்னா இது நம்ம மகிழ்ச்சிக்காக செலிப்ரேஷனுக்காக பாடக்கூடிய பாடல் அப்படிங்கிறது. சரிங்களா? சொல்லத்தான் நினைக்கிறேன் சொந்த வார்த்தையிலே, சொல்லத்தான் நினைக்கிறேன் சொந்த வார்த்தையிலே, கால
காலை கதிரவன் எழுச்சியிலே காண்பவை யாவும் உள்ளத்திலே இதமாயிருக்கிறது உண்மையிலே இயற்கையில் அனைத்தும் நன்மையிலே சொல்லத்தான் நினைக்கிறேன் சொந்த வார்த்தையிலே காலை பணியின் தூரலிலே நாம் குளிர்ச்சியை காண்கின்றோம் புல்லின் நுனியில் வாழும் அழகை ரசித்தே மகிழ்கின்றோம் காலை பணியின் நுனியிலே நாம் குளிர்ச்சியை காண்கின்றோம் புல்லின் நுனியில் வாழும் அழகை ரசித்தே மகிழ்கின்றோம் மரங்களின் நிழலில் இதமாய் நாமும் வசந்தம் உணர்கின்றோம் உயிர்களின் உணர்வுகள் அனைத்துடன் நாமும் ஒன்றே வாழ்கின்றோம் மரங்களின் நிழலில் இதமாய் நாமும் வசந்தம் உணர்கின்றோம் உயிர்களின் உணர்வுகள் அனைத்துடன் நாமும் ஒன்றே வாழ்கின்றோம் சொல்லத்தான் நினைக்கிறேன் சொந்த வார்த்தையிலே நலனையில் அழகிய சிரிப்பினை தினமும் ஆனந்தம் காண்கின்றோம் மாரியின் பொழிமையில் பசுமைகள் அரும்ப புதிதாய் பிறக்கின்றோம் மலலையில் அழகிய சிரிப்பினில் தினமும் ஆனந்தம் காண்கின்றோம் மாரியின் பொழிவில் பசுமைகள் அரும்ப புதிதாய் பிறக்கின்றோம் இமயம் வரைக்கும் இதயம் விரித்து நட்பினை வளர்க்கின்றோம் அனைவரின் மனதில் அன்பினை விதைத்து இறைவனை காண்கின்றோம் இமயம் வரைக்கும் இதயம் விரித்து நட்பினை வளர்க்கின்றோம் அனைவரின் மனதில் அன்பினை விதைத்து இறைவனை காண்கின்றோம் இறைவனை காண்கின்றோம் சொல்லத்தான் நினைக்கிறேன் சொந்த வார்த்தையிலே காலை கதிரவன் எழுச்சியிலே காண்பவை யாவும் உள்ளத்திலே இதமாயிருக்கிறது உண்மையிலே இயற்கையில் அனைத்தும் நன்மையிலே சொல்லத்தான் நினைக்கிறேன் சொந்த வார்த்தையிலே